ஹலோ காய்ஸ், குலாப் ஜாமுன் ஒரு கப் கோதுமை மாவு இருந்தால் வீட்லேயே சிம்பிளாக பண்ணலாம். நீங்கள் எப்படி குலாப் ஜாமுன் மிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறீங்களோ அதே மாதிரி டேஸ்ட்டில் சாஃப்டாக கிடைக்கும். நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க குயிக்காக எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து ஃபஸ்ட் நல்லா வறுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த கோதுமை மாவில் ரா ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அது போயிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக கிடைக்கும். அதனால தான் இதை வந்து கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போடும் கோதுமை மாவு சீக்கிரமாகவே. அப்புறம் ஸ்மெல் வராது, கொஞ்சம் தீஞ்ச ஸ்மெல் தான் வரும். அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்லோவாகவே வறுத்து விடுங்க. ஒரு 2 or 3 மினிட்ஸ்லேயே நல்லா ஃப்ளேவர் வந்துடும் நெய்யில் வறுக்கிறதுனால. அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க. கொஞ்சமாக கலர் மாறும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு. நான் வந்து ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஆறட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் பால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பதம் எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் பிசுன்னு ஒட்டும், அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக உருண்டை பிடிக்க வரும். அதனால தான் நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ஹார்டாலாம் பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம கோதுமை மாவு ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிறதுனால அது ஹீட்டாக இருக்கும், அதுதான் ரொம்ப சாஃப்டாகவே கிடைக்கும். சீக்கிரமாகவே பிசைஞ்சு நமக்கு ஒரு டோவாக வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு கொஞ்சம் ஸ்டிக்கியாகவே பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கட்டும். கொஞ்சம் அப்படியே ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக ஆயில் ஆர் கீ போட்டுட்டு கொஞ்சமாக தடவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கண்டிப்பாக அது ரெஸ்ட் விடணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் குலாப் ஜாமுன். இது அப்படியே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டுட்டு ஒரு 10 or 15 மினிட்ஸ் கண்டிப்பாக ஊற விட்டுருங்க. இந்த கேப்பில் வந்து சுகர் சிரப் பண்ணிக்கலாம். நான் வந்து கம்மியாக தான் சுகர் எடுத்துருக்கேன். எந்த கப்பில் கோதுமை மாவு அழுந்தனோ அதே கப்பில் தான் ஒரு கப் சுகர் எடுத்துகிட்டு 1.5 கப் தண்ணி ஊற்றிட்டு ஸ்டிம்மில் வச்சுட்டு நல்லா சர்க்கரையை வந்து கரைய விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கரையிட்டோம். அதுக்குள்ளேயே 15 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு திருப்பி அந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு பசிச்சு விட்டுக்கோங்க ஒரு டைமு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கோதுமை மாவு நீங்கள் சப்பாத்திக்கு பசங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பால் ஊற்றி பசங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கையில் நெய்யோ இல்லை ஆயிலோ அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப லைட்டாக அழுத்தியெல்லாம் பிசைய வேணாம், ரொம்ப லைட்டாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. உள்ளங்கையில் எல்லாமே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் அழுத்தி பசைஞ்சிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். அதனால தான் நீங்கள் ஈவன் குலாப் ஜாமுன் மிக்ஸவே அழுத்தி பசைஞ்சிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். அதே தான் நீங்கள் கோதுமை மாவில் பண்ணுறதுனால பயப்பட வேண்டாம், ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். கொஞ்சம் நம்ம அதை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அது ஸ்மூத்தாக கிடைக்கும். அதனால தான் இந்த சர்க்கரை பாகு வந்து கம்பி பதம்லாம் தேவையில்லை, லைட்டாக பிசுப்பு தன்மை வந்தால் போதும். நல்லா கரைஞ்சி கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிவிடுங்க. 1 கப் சர்க்கரைக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு கொஞ்சம் சீக்கிரமாகலாம் பொரியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும் கலர் மாற. நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும், உள்ளே வந்து ஹார்டாக கிடைக்கும். அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர வரை வெயிட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 4 மினிட்ஸ் எடுத்துச்சு கோல்டன் ப்ரௌன் வரதுக்காக. ஈவனாக எல்லா சைடும் கலர் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சர்க்கரை பாவு வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி சூடாக தான் வச்சுருக்கேன். 2ல் ஏதாச்சும் கண்டிப்பாக சூடாக இருக்கும், அப்போ தான் சீக்கிரமாக சுகர் சிரப் வந்து அப்சர்வ் பண்ணும். எல்லாமே அதில் ஆட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு 3 hours வந்து அதை சோக் பண்ணணும், ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து எல்லாமே ஜீராவெல்லாம் இழுத்துட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும்.